அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? விருந்தாளி வேலு. விருந்தோம்பலோ. நீ எங்கயா போன? இந்த விளக்கு ரிப்பேர் போச்சு, சரி பண்ணிட்டு வந்தேன். தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? தெரிஞ்சுதான் பண்ணேன். அப்ப உள்ள போய் புடி. ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க துப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்படுத்திட்டு என்ன பத்தி பேசுற? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. கைய கால உடைக்கணும். இருங்க. இந்த 2 பேர் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல. குளிர் ஜுரம் வந்துருச்சாமே. ஆமா, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் வந்ததுக்கே இப்படி. நேத்து செய்திகள்ல பாக்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ண. அதான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு பிறகு லவ் பண்ண. அண்ணன் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்க லவ் பண்ண. சொல்லின் செல்வன், நாவு கரசன், பெண்ணின காவலன். டேய், என்னடா பேரை கேட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில பேச அம்மாட்ட? பேரை மட்டும் சொல்றா. என்னை எல்லோரும் செங்கை செந்தமிழன் என்று அழைப்பார்கள். என்னை கருங்கை கருந்தமிழன் என்று அழைப்பார்கள். ஏண்டா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு சின்ன வீட செட்டப் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் சொல்றியா? சின்ன வீடு என்று சொல்லாதீர்கள், 2வது மனைவி என்று சொல்லுங்கள். உன்ன மாதிரி இப்படி நிறைய பேர் வசனம் பேசிட்டு இருக்காங்க. ஏத்துட்டு போங்க. இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனால் குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட கட்டின புண்டாட்டிய விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். அவன் சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். நீ சொல்ற ஒரு விதத்துல வாஸ்தவம் தான்ப்பா. ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களை சொல்ல பாஸ், ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொன்னேன், அவ்வளவுதான். விஜய் த்ரிஷா அவர்கள் ஒன்றா ஒரு ஃபங்க்ஷனுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? கடந்த வாரம் தான் விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி மனு கொடுத்திருந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. எப்படி பாக்குறது சார்? அதான் அந்த கள்ள உறவு, நடிகையோட தவறான உறவு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கொடுத்த அந்த புகார், அவங்க எழுப்பின அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல அவங்க சொல்லிய விஷயங்கள் உண்மை அப்படின்னு இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு விஜய் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தவறான நடத்தை உள்ளவர் இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உங்களுக்கு தெரியுமா? துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய், நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும் ஒண்ணு இன்னொன்னு 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரா ஒருத்தரோட தான். 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. அடுத்த சுகம் கண்ணு தெரியல.
எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சிருப்பாருங்க. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேன். என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற? இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது எப்படிடா? நீ என்ன அடிக்கல, ஒதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. பாடி போலாம். நம்ம தான் மக்களை ஏமாத்துனது இல்லையா, அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிச்சி பிச்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா இப்பவே போறேன், உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறேன், அத மட்டும் இல்லன்னு சொல்லட்டும், அப்புறம் பாரு என்ன நடக்கும். என்னடா நடக்கும் சொல்லு. இவன் அடிக்கலாம், பாவியா இருக்கான். இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திரும்பலாம். இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். பொண்ணு மாப்பிள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. போயிரு. இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க. காசு நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டல, காசு கொடு. இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்க உன் காசு மாதிரி விலமா எனக்கு வளைச்சிட்டு அடிச்சு அப்படியே ஓடி போய். இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் கூட சுத்திட்டு இருக்காடி. இவ்வளவுதான் நம்மள மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கிழமை கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி. படிக்க வந்தியா இல்ல இவன் குடியா? நாங்க காஞ்ச கனகாம்பரம், இவ கைப்படாத ரோஜா. Hi guys, Tamil Nadu elections 2026 update. DMK has officially announced their alliance with Congress. ADMK has officially announced their alliance with BJP. And our Anna has officially announced his alliance with Trisha. Hard launch பண்ற டைம் ஆனா இது. ஆனா இது எப்படி நாங்க முட்டு கொடுக்கிறது? இப்போ எப்படி நான் அந்த பெட்டிஷன் ஃபேக் சொல்றதுறாங்க? வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா. துரோகம். ரமணா படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருமே, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, அதுதான் துரோகம். நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சுட்டானே பழக்கம். 6 months later. I'm a beggar boy, ஐயா I'm a beggar boy, ராசா யாராச்சும் என் கூட கூட்டணிக்கு வாங்கல. I'm a beggar boy, ஐயா I'm a beggar boy. இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொல்லிட்டு என் பக்கத்துல இல்ல. கட்சி ஆபீஸ் பிரச்சாரம் கூட்டம்னு தொகுதி பக்கமே வரக்கூடாது. ஃபோர்ஜரி முட்டாள். உன் முகத்தை ஜனங்க பார்த்தா ஒரு ஓட்டு கூட எனக்கு கிடைக்காது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயாவது ஓடிடு. மாவட்ட செயலாளரா என் முதல் உத்தரவு. உன்னை மாவட்டம் ஆக்கினதே நான் தான். நன்றியை வாங்கிட்டு எனக்கே உத்தரவு போறியா? ஒன்னும் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச சின்னதா ஒரு சவுண்ட் தான். ஃபோர்ஜரின்னு பேர் எடுத்த நீ பொறுக்கி நார வேண்டியிருக்கும். போடா. நீ செவுத்துல போய் முட்டுன்னு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். என்ன கொல்ற உனக்கு எப்பறம் மனசு வந்தது? உன் மேல நம்பிக்கையில தான் நீ நீட்ல இடத்துல பாஞ்ச, காட்டுல இடத்துல மேஞ்ச. ஒவ்வொரு வாட்டியும் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன், உதட்டுல இருந்து கூப்பிடலையே. ஆனா நீங்க யாருமே என்ன நம்பினே நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறவன் அடியாளு, ஆள் சேர்க்கிறவன் எச்சி சோறு தூண்டுறவன். விஜய் ஆல்சோ ஒரு ஐ திங்க் விஜய் என்னன்னா இட் டேக் சம் டைம் ஒரு கம்ஃபர்ட் லெவல் பில்ட் பண்ணணும். So and he's very quiet. Seriously சொல்ல முடியாது, very quiet. அது ஒரு it's just that Billy பண்றப்போ you know when you keep talking he's actually very friendly. Start பண்ணா he will keep talking and it's good fun to work with. ஒரு interference இல்ல. ப்ரொஃபஷனல்னா விஜய் தான். I still feel நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. Definitely. அரசியல்ல சினிமா நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது. மேட்சிங் உடைய அணிய வைத்து டிஎம்கே சதி, காரில் இருந்து இறங்கியதும் ஷாக்கான விஜய் அண்ணா அப்படின்னு தான் பல அணில்கள் சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட அணில் இல்ல. தயவு செய்து எலெக்ஷன் முடிவு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன யாருன்னு தெரியுதா? நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே மிஸ்டர் முரளி, உங்க லவர், அவரோட பொண்டாட்டி. உங்க ஃபேன் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்கறது? சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க இவனை விடாத.
நான் வந்து விஜய் ரசிகை எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து விஜயோட அரசியல் வருகை பிடிச்சதுனால தாவேக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு 2-3 காணொலி நான் போட்டேன் பாத்துக்கோங்க. 2-3 காணொலி போட்டேன். எனக்கே அப்படி இருக்குன்னா ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இத பார்த்தா என்ன எனக்கு சிரிக்கவா அளவா தெரியல. ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அந்த மனுஷனுக்காக முடிய பிடிச்சு பிக்காத அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த மனுஷன் என்னன்னா ஜாலியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வராரு. என்னதான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு? டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், உயிர் தீயில் கலந்தேன் கலந்துட்டாங்க. வெளிப்படையா நாளைக்கு வந்துட்டாங்க. இப்ப சொல்லுவாங்க என்ன வர வர ஒரு பேட்டியோட அதிகமா பாட்டு பாடுறான்னு என்னைய ட்ரோல் பண்ணிடுறாங்கிறது. நீங்க வேலை பாக்குறீங்களே, அதான் சொல்றேன். விட்டா நீங்க எனக்கு கச்ச ஒருத்தர் நல்லா வேலை பாக்குறாங்கிற நீ என்ன நல்லா பாடுறேன்னு என்னைய புகழ்ந்துகிட்டு இருக்க. அவன் ஊரு எவன் என்ன எக்கடு கட்டு போனா என்னான்ட்டு அவன் நாளைக்கு ஒரு சாங்கா நாளைக்கு மேட்ச் பண்ணி போன தடவை ஒல்லி இடுப்புக்கு ஓடிச்சு. இப்ப தேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.